குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் பார்த்தோம் அப்படின்னா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். லெசனில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸில் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். 18th and 19th centuries witnessed a rapid development in chemistry in all spheres of scientific activities. அப்போது 18 நூற்றாண்டு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரேப்பிட் டெவலப்மெண்ட் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து எல்லா சயின்டிஃபிக் ரிசர்ச்லையும் வந்து இது பண்ணாங்க. 18th century பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் ஹார்ட் டிஸ்கவர் 68 வந்து டாபிக் மாசஸ். அப்போது 1860ஆம் ஆண்டுகளே பார்த்திங்கன்னா வந்து அறிஞர்கள், அதாவது வந்து விஞ்ஞானி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து 60 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி அவருடைய அட்டாமிக் மாஸ் டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. தி நோட் தி சம் எலிமெண்ட்ஸ் அண்ட் சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அரேஞ்ச் தேம் இன்டு குரூப்ஸ். அப்போது தி நோட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சம் எலிமெண்ட்ஸ் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸில் எலிமெண்ட்டுக்கு சில ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குது அண்ட் ஹென்ஸ் அரேஞ்ச் தேம் இன்டு குரூப்ஸ். அதை வந்து குரூப்பாக இது பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அந்த டியூரிங் திஸ் பீரியட் சரௌண்டிங் எலிமெண்ட்ஸ் டிஸ்கவர்டு. இப்போ அந்த பீரியடில் வந்து நிறைய புது எலிமெண்ட் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. இப்போ இந்த எலிமெண்ட் வந்து ஆர் ஃபவுண்ட் டு ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. It was revealed that instead of studying the properties of all segments individually, it would be more convenient to divide them into groups and periods in the and each group contained a certain number of elements, like an array of fruits, vegetables showing orderliness with similar properties and bits having a stable gradation. So அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய எலிமெண்ட் வந்து புதுசாக கண்டுபிடிச்சாங்க. இந்த எலிமெண்ட்டோட டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு. ஸோ வந்து என்னென்னா வந்து இது வந்து ரொம்ப எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து நான் படிக்கிறதுக்கு பதிலாக எல்லா ப்ராப்பர்ட்டி படிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா வந்து அது குரூப்ஸாகவும் பீரியட்ஸாகவும் பிடிச்சாங்க. இந்த பேர் ஈச் குரூப் ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து சில நம்பர் எலிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அதாவது வந்து ஒரு ரே ஆஃப் ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் ஷோயிங் ஆர்டர்லினஸ். அப்போ வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக ஷாப்பில் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க வென்ற அந்த மாதிரி. அப்போ வந்து ஒவ்வொரு குரூப்லேயும் ஒவ்வொரு சில எலிமெண்ட் இருக்கும், சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அப்புறம் ரெகுலர் கிரேடியேஷன்லாம் லைனாக ஆர்டராக வந்து உங்களுக்கு எலிமெண்ட் அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போது சயின்டிஸ்ட் மேட் செவரல் அட்டம்ப்ட்ஸ் டு அரேஞ்ச் எலிமெண்ட்ஸ் இன் லாஜிக்கல் வே. இப்போ சயின்டிஸ்ட் நிறைய அட்டம்ப்டை பண்ணி உங்களுக்கு எலிமெண்ட் அரேஞ்ச் பண்ணி லாஜிக்கல் வேலையில் கொண்டு வந்தாங்க. ஸ்டடி டு அபவுட் ஆல் தீஸ் இயர்லி அட்டம்ப்ட்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எலிமெண்ட்ஸ் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு நிறையா வந்து அட்டம்ப்ட் வந்து எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க, அட்டெம்ப்ட் பண்ணால் தான் எலிமெண்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன் கண்டினியூஷன் ஆஃப் த நாலேஜ் கெயின் வித் த டாபிக் பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் எலிமெண்ட்ஸ் இஸ் அண்டர் 9th with their area concepts and their subsequent deliberations, you get set to go ahead with higher order of thinking to enhance the knowledge of the properties of elements. ஸோ இன்னும் இப்போ கண்டினியூஷன் ஆஃப் நாலேஜ் கெயின் ஆகணும்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வந்து இதில் இந்த லெசனில் வந்து பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் எலிமெண்ட்ஸில் என்னென்ன லெசன்ஸ் டாபிக் கவர் பண்ண போகிறோம், ஹையர் ஆர்டர் திங்கிங் ஹார்ட் கொஷின்ஸ் எப்படி அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னு லைனாக பார்க்க போகிறோம். ஸோ மெயின் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து எலிமெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு பீரியடும் சில எலிமெண்ட்ஸ் இருக்கும், சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், சில லிமிட்னஸ் இருக்கும். அப்படி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ மாடர்ன் பீரியாடிக் லா, இந்த லா பற்றி சொல்லணும்னா மாடர்ன் பீரியாடிக் லா ஹேட் சம் discrepancies which were difficult to overcome. ஸோ இந்த மாடர்ன் பீரியாடிக் லா அப்படிங்கிறது வந்து இந்த டிஸ்கிரிபன்சிஸில் வந்து சில குற்றங்கள், தவறுகள் இருந்துச்சு, மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அது வந்து சீக்கிரமாக ஓவர் கம் பண்ண டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஓவர் கம் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆர்கான் பார்த்தீங்கன்னா 1395 அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆர்கான். அதாவது அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆர்கான் வந்து 1395 அட்டாமிக் மாஸ் யூனிட். கிரேட்டர் பொட்டாசியத்தோட வந்து 38.10 atomic mass unit. But argon comes before potassium in the periodic table. If elements are arranged solely according to increase in mass, argon would appear in the position of potassium in our modern periodic table. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆர்கான் வந்து 39.95 இருக்குது. ஓகேவா? ஆனால் அது வந்து பொட்டாசியத்தை விட கிரேட்டராக இருக்குது. பொட்டாசியம் வந்து 99.10. ஓகே, அட்டாமிக் மாஸ் யூனிட். ஆர்கானோட அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து 39.95. ஸோ பொட்டாசியம் வந்து 39.10 அட்டாமிக் மாஸ் யூனிட். ஆனால் பீரியாடிக் டேபிள் பார்த்திங்கன்னா வந்து ஆர்கான் வந்து என்னது
comes before potassium in the periodic table. ஆர்கான் வந்து என்னென்னா வந்து பொட்டாசியத்துக்கு comes பிஃபோர்னா பொட்டாசியத்துக்கு முன்னாடி ஆர்கான் வந்தது. ஸோ சப்போஸ் எலிமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் அக்கார்டிங் டு த இன்க்ரீஸ் அட்டாமிக் மாஸ் இன்க்ரீஸிங் ஆர்டர் வந்து அப்படின்னா ஃபஸ்ட்டு பொட்டாசியம் வரணும், அதுக்கப்புறம் தான் என்ன வரணும், உங்களுக்கு ஆர்கான் வரணும். ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா ஆர்கான் வந்து உங்களுக்கு appear in the position occupied by the potassium. இப்போ பொட்டாசியம் இருக்கிற இடத்துல வந்து ஆர்கான் வந்து என்ன ஆயிடுச்சு, ஆக்குபை பண்ணிடுச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னா ஹையர் அட்டாமிக் மாஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வர மாதிரி இருக்குது. பட் இது கோஸ் டு டிஸ்டன்ட் அசம்பிளாக வரணும். ஏன்னா டிக்ரீஸ் ஆகி தான் இன்க்ரீஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு பண்ணணும் பொட்டாசியம் வரணும் 38 அட்டாமிக் மாஸ் யூனிட்டு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆர்கான் வரும் 38.95 அட்டாமிக் மாஸ் யூனிட்டு. ஸோ என்ன பண்ணிருக்கேன்னா லோ கெமிஸ்ட் டு ரீப்ளேஸ் ஆர்கான் அண்ட் கேஸ் which no tendency to react. The same group as lithium and sodium which are two highly reactive metals. This kind of suggests some fundamental property other than atomic mass must be the basis of periodicity. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஆர்கான் ரீப்ளேஸ் பண்ணலை. அப்போ வந்து ஆர்கான் அப்படிங்கிற ஒரு கேஸு வித் நோ டெண்டன்சி டு ரியாக்ட் இந்த சேம் குரூப் as lithium and sodium which are two highly reactive metals. ஸோ அதே குரூப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே குரூப்பில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா வந்து லித்தியம் இருக்குது, சோடியம் இருக்குது. இந்த ரெண்டும் ஹை அடிக் மெட்டல்ஸ். இது ஆர்கான் வந்து கேஸு ஈஸி என்ன ஆகாது, ரியாக்ட் ஆகாது. அந்த சேம் குரூப்பில் கூடிய லித்தியது கூடியும் ஹீலியது கூடியும் என்ன ஆகாது, சோடியது கூடியும் என்ன ஆகாது, ரியாக்ட் ஆகாது. ஏன்னா ஹை அடிக் மெட்டல்ஸ். ஸோ இது வந்து கேஸு கண்டிப்பாக என்ன ஆகாது, ரியாக்ட் ஆகவே ஆகாது. அப்போது இந்த மாதிரி டிஸ்கிரிமினன்சிஸ் இருக்கிறதுனால தான் வந்து ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி வந்து other than atomic mass must be the base of periodicity. So this kind of discrepancy suggests that some fundamental property other than atomic mass must be the basis of periodicity. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A fundamental property turned out to be the number of protons in atoms, replace something that could not have been known by Mendel and his contemporaries. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிமினன்சிஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து சில முக்கியமான ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி வந்து அட்டாமிக் மாஸ் தவிர சொல்லியிருக்கு. ஸோ அதை வந்து என்னமா இருக்கலாம் அப்படின்னா வந்து பீரியாடிசிட்டிக்கு ஒரு பேசிஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகுறோம்னா வந்து டேர்ன்ட் அவுட் டு பி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், அதாவது வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் நியூக்ளியஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி டேர்ன்ட் அவுட் டு பி த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் ஆட்டம்ஸ் நியூக்ளியஸ். இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி எப்படி இருந்தால் வந்து டிஃபைன் அந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆட்டம் இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் வந்து எவ்வளோ ப்ரோட்டான் இருக்குது அப்படின்னு இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி சொல்லுது. எல்லா டிஸ்கிரிமினன்ஸும் என்ன சொல்கிறதுனா வந்து அட்டாமிக் மாஸ் விட அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி தான் வந்து ஒரு பேசிஸ் ஆஃப் பீரியாடிசிட்டி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சம்திங் தட் could not have been known by Mendel and his contemporaries. ஓகேவா? ஸோ இது வந்து சில மெடிலுக்கும் தெரியாது, சில அவங்களோட கான்டெம்பரரிஸ் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கோ இந்த விஷயம் வந்து தெரியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹென்ரி மொஸ்லே a British scientist in 1912 discovered a new property element called atomic number. ஸோ இவர் வந்து யார் அப்படின்னா ஹென்ரி மொஸ்லே அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட்டு 1912 வந்து ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்தாங்க. ஓகே, எலிமெண்ட்டுக்குரிய நியூ ப்ராப்பர்ட்டி அட்டாமிக் நம்பர் which provide a better basis for the periodic arrangement of elements. இது வந்து better basis for the periodic arrangement. ஸோ கால அட்டவணை எப்படி உங்களுக்கு வந்து எலிமெண்ட் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் a well known fact the atomic number of element is equal to the number of protons and number of electrons in the neutral atom of the element. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஸோ இது எப்படி சொல்கிறாங்கன்னா வந்து அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலிமெண்ட், ஒரு எலிமெண்ட் அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்குன்னா வந்து ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து present in the neutral atom of the element. ஓகேவா? அப்போது it is a well the atomic number of element is equal to the number of protons number of atoms present in the neutral atom of the element. The periodic law was therefore modified to frame a modern periodic law. அப்போ இந்த பீரியாடிக் லா வந்து எப்படி சொல்கிறேன்னா மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் மாடர்ன் பீரியாடிக் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா the physical chemical properties of the elements are the periodic function of the atomic numbers. The physical chemical properties of the elements are the periodic function of the atomic numbers. ஓகேவா? ஸோ இது வந்து சொல்கிறாங்க.
அப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுதா? இப்படி தான் உங்களுக்கு பீரியாடிக் லா அப்படிங்கிறது மாடர்ன் பீரியாடிக் லாவாக வந்துச்சு. இத்தனை ஸ்டோரி உங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து டிஃபைன் மாடர்ன் பீரியாடிக் லா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணும்? த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் அட்டாமிக் நம்பர்ஸ். அட்டாமிக் நம்பர் டிஸ்கஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஹென்ரி மொசலி பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ நம்ம with reference to the modern periodic law, the elements were arranged in the increasing order of the atomic numbers to form the modern periodic law table. ஓகேவா? இப்போ மாடர்ன் பீரியாடிக் லா வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸை வச்சுட்டு எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்டாமிக் நம்பர் மூலிமா இன்க்ரீஸிங் ஆர்டர் வந்து அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் நம்பரோட இன்க்ரீஸ் ஆர்டர் மூலிமா மாடர்ன் பீரியாடிக் நம்பர் டேபிளை வந்து ஃப்ரேம் பண்ணலாம். இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் அ tabular arrangement of elements in the groups and periods, highlighting the regular reputational properties of the elements. The modern period table அப்படிங்கிறது வந்து is a tabular arrangement of elements. அது வந்து டேபிளில் எலிமெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணுறது இன் பீரியட்ஸ் குரூப்ஸ். ஒரு டேபிளில் வந்து என்ன போட்டு டேபிளர் ஃபார்ம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பீரியட்ஸ், அதாவது எலிமெண்ட்ஸை வந்து பீரியடாகவும் குரூப்பாகவும் என்ன பண்ணுறது அரேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? அப்போ வந்து ஹைலைட் இந்த ரெகுலர் ரெப்புடேஷனல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வந்து அது எப்படி ஏனுடைய அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அவர் ரெப்புடேஷனல் ரெகுலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அது அந்த எலிமெண்ட்டோட ரெகுலர் ப்ராப்பர்ட்டிஸ் ரிப்பீட் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் டேபிளர் ஃபார்ம் டேபிள் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த பீரியட்ஸ் குரூப்ஸ் ஹைலைட் இந்த ரெகுலர் ரெப்புடேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ். ஓகேவா? As you have studied the features of the modern periodic table in standard 9th, here it is confined to study the features of this periods and குரூப்ஸ். இப்போ வந்து நம்ம பீரியட்ஸ் குரூப் பற்றி நம்ம என்ன பண்ணுவோம்னா படிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பற்றி நம்ம 9th படிச்சிருக்கோம். இங்கே வந்து அதோடைய ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸுடைய ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாரு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன, இட் இஸ் அ டேபிள் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ டேபிள் மூலிமா உங்களுக்கு என்ன எலிமெண்ட்ஸ் தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அது என்ன ஆகுனா வந்து பீரியட்ஸ் ஆகும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு மொத்த எத்தனை பீரியட் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் எத்தனை பீரியட் இருக்குது? 18 பீரியட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பீரியட் இருக்குது? 18 பீரியட்ஸ் அண்ட் 7 குரூப்ஸ் உங்களுக்கு லைனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 8 groups, 18 groups, 7 periods. இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன குரூப்பு, இது வந்து உங்களுக்கு பீரியட்ஸு. ஓகேவா? மொத்தம் 7 பீரியட் இருக்குது. 7 பீரியட் நான் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு 8 பீரியட் இருக்கிறது, அங்கே 7 பீரியட் இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு இங்கே வரக்கூடிய பார்த்தீங்கன்னா லாந்தனாய்ட்ஸ் ஆன்டினாய்ட்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம லேட் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 1000 படிப்பீங்க, நான் சொல்லித்தரப்பவே. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ். ஸோ பீரியட்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி தெரியும். மொத்தம் 7 பீரியட் இருக்குன்னு தெரியும். வச்சு சொல்லி கொடுக்குறாங்க போது ஃபஸ்ட்டு பீரியட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஹாரிசாண்டல் அப்படின்னாவே இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி இருக்குது தான். உங்களுக்கு என்னது? இந்த மாதிரி ஹாரிசாண்டலாக இருக்குது. ஸோ இது வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோ, ஒரு பேஜ் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வரக்கூடியதெல்லாம் உங்களுக்கு என்னது? இதுதான் உங்களுக்கு பீரியடு. ஓகேவா? அது ஹாரிசாண்டல் ரோஸ் தான் உங்களுக்கு பீரியட்ஸு. வெர்டிக்கல் காலம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு குரூப்ஸில் வந்துடும். 7 பீரியட். ஃபஸ்ட்டு பீரியடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ வந்து ஹாரிசாண்டல் ரோஸ் ஆர் கால்ட் பீரியட்ஸு. த 7 பீரியட்ஸ் இந்த மாடர்ன் பீரியட் டேபிள். ஃபஸ்ட்டு பீரியட் பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பீரியட் பாருங்கள், இங்கேயே கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு பீரியட் பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பீரியட் இதுதான். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு பீரியடில் வந்து யார் இருக்கா? ஹைட்ரஜன் இருக்குது, ஹீலியம் இருக்குது. ஹைட்ரஜன், ஹீலியம், இங்கெல்லாம் பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குது. இங்கெல்லாம் எதுவும் இல்லை. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பீரியடில் என்ன இருக்குது? இந்த ஃபஸ்ட்டு பீரியடில் வந்து அட்டாமிக் நம்பர் 1 இருக்குது, 2 இருக்குது. இங்கே 1, இங்கே 1, இங்கே 2. ஓகேவா? ஃபஸ்ட் பீரியடில் வந்து என்ன இருக்குது? அட்டாமிக் நம்பர் 2 இருக்குது. திஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பீரியடு. ஏன்னா கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு இது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பீரியட் இது. ஓகேவா? இட் கண்டைன்ஸ் ஒன்லி 2 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஃபஸ்ட் பீரியடில் என்ன இருக்குது? ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இருக்குது. அட்டாமிக் 1 and 2 ஆஃபர் பண்ணியிருக்கு. இது ஷார்ட்டஸ்ட் பீரியடு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா வந்து அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 4 5 6 5 இங்கே போகிறோம். இங்கே இருக்குது 6 7
8, 9 and 10. ஸோ நீங்கள் இந்த பீரியட் டேபிள் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அழகாக வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு பேராகிராஃபாக எழுதலாம், ஜம்முன்னு எழுதலாம், சூப்பராக எழுதலாம். அந்த டேபிள் புக் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வந்து அந்த புக்கை வச்சுட்டே நீங்கள் எழுதிடலாம். புக் வந்து டேபிள் பார்த்தே நீங்கள் அழகாக வந்து ஸ்டோரி எழுதலாம். இல்லை நீங்கள் படிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறதா கிளவர் மைண்ட் அப்படின்னா நீங்கள் அவ்வளோதான் ஜாலியாக எழுதலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் பீரியட் பார்த்திங்கன்னா வந்து அட்டாமிக் 3லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதுவும் ஒரு ஷார்ட் பீரியட் தான், ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பீரியட், ஒரு ஷார்ட் பீரியட். ஏன்னா வந்து இங்கே எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்து மிஸ் ஆகிருக்கு, இங்கே பாருங்கள் மிஸ் ஆகிருக்கா, மேலே ரொம்ப மிஸ் ஆகிருக்கு. இது ஷார்ட் பீரியட். எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 எலிமெண்ட் இருக்குது. லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான். இந்த நியானுங்கிறது வந்து 8 இருக்குது உங்களுக்கு. லித்தியம் டு நியான் வரைக்கும். நியான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 18 குரூப், ஐடியல் கேஸ் ஃபேமிலி வந்துடும், நோபல் கேஸ் ஃபேமிலி வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கும் தனி நேம் வச்சுருப்பாங்க, சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பீரியட் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் 1 and 2 ஆஃப் பண்ணியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பீரியடு 2 எலிமெண்ட் தான் இருக்குது, ஹைட்ரஜன், ஹீலியம். ஓகேவா? அடுத்து செகண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாமிக் 3லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நியான் வந்துடும். இது வரைக்கும் வரதெல்லாம் வந்து 3 to 10 வரைக்கும் 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஷார்ட் பீரியட் மட்டும்தான், நாளைக்கு ஷார்ட்டஸ்ட் பீரியட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பீரியடில் வந்து 11 to அது வரைக்கும் 18 வரைக்கும், 11லேருந்து 18 வரைக்கும் இருக்குது. இப்போ 11லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. இதுவும் கூட ஷார்ட் பீரியட் தான், பிகாஸ் எந்த எலிமெண்ட் எல்லாமே மிஸ் தான் இருக்குது. ஓகேவா? செகண்ட் வந்து தேர்ட் வந்து ஷார்ட் பீரியட். அப்போ அதில் வர வந்து இது 8 எலிமெண்ட் இருக்குது. அதே இங்கே 2 எலிமெண்ட், இங்கே 4 எலிமெண்ட் இருக்குது. ஸோ அங்கே வரக்கூடிய 2 எலிமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து சோடியம்லேருந்து ஆர்கான் வரைக்கும், சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், ஆர்கான், இது வரைக்கும் 8 எலிமெண்ட் இருக்குது. ஃபோர்த் பீரியட் பார்த்திங்கன்னா வந்து இது லாங் பீரியடு. 4th, 5th, 6th, 7th எல்லாமே லாங் பீரியட் தான். ஓகேவா? சில எலிமெண்ட் அந்த 7th பீரியட் சில எலிமெண்ட்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் சொல்கிறேன் அப்படியே. இப்போ 4th பீரியட் பார்த்திங்கன்னா வந்து அட்டாமிக் 19 36 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இது கண்டைன்ஸ் 80 எலிமெண்ட் இருக்குது. ஓகேவா? மிஸ் ஆன எத்தனை எலிமெண்ட் அங்கே 8 பார்த்தா, மிஸ் ஆன 10 எலிமெண்ட்டு இங்கே சேர்த்து கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எலிமெண்ட் இருக்குது. ப்ளஸ் 80 எலிமெண்ட் இருக்குது. ஓகேவா? ஃபோர்த் பீரியடில் வந்து அட்டாமிக் 926 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? 926 வரைக்கும் இருக்குது. சோடியம் டு கிரிப்டான் வரைக்கும் இருக்குது. பொட்டாசியம் டு கிரிப்டான் வரைக்கும் இருக்குது. அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் 8 representative elements and 10 transition elements. ஸோ இது வரக்கூடிய இந்த பாக்ஸில் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா இருக்கா. ஸோ இதில் இந்த எலிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு என்னென்னா வந்து ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சோடியம், கால்சியம், சாரி இங்கே இருக்கா, இந்த 2 எலிமெண்ட்டும் இந்த கடைசி இருக்கிற 6 எலிமெண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்டு. ஸோ இந்த ப்ளூ கலர், லைட் ப்ளூவில் இருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இந்த 10 எலிமெண்ட்டு இங்கே வரக்கூடிய 4th, 5th, 6th, 7thலாம் வந்து இந்த ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் என்ன ஆகும், இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஸோ லாங் பீரியடு 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது. சோடியம் டு கிரிப்டான் வரைக்கும் இருக்குது. இன்க்ளூட்ஸ் 8 ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் அண்ட் 10 ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்லலாமா, ஃபஸ்ட்டு வந்து பொட்டாசியம், கால்சியம், ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனாடியம், குரோமியம், மங்கனீஸ், அயர்ன், கொபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க், அதுக்கப்புறம் கேலியம், ஜெர்மனியம், அதுக்கப்புறம் ஆர்சனிக். ஓகேவா? அதுக்கப்புறம் செலீனியம், புரோமைன், கிரிப்டான். ஓகேவா? வெள்ளிங்க சோடியம், கால்சியம், ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனாடியம், குரோமியம், மங்கனீஸ், அயர்ன், காப்பர், நிக்கல், கொபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்கு, கேலியம், ஜெர்மானியம், ஆர்சனிக், செலினியம், புரோமைன், கிரிப்டான். இந்த எலிமெண்ட்டில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 4th பீரியட் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து 5th பீரியடு. இந்த 5th பீரியடில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் பார்த்திங்கன்னா வந்து 37, 37லேருந்து உங்களுக்கு ஒரு 54 வரைக்கும் இருக்குது. 37லேருந்து உங்களுக்கு 54 வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்ப லாங் பீரியட்னு அது. ஓகேவா? ரொம்ப லாங் பீரியட் அது. 5th பீரியடில் வரக்கூடிய எலிமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து அட்டாமிக் நம்பர் 37 டு அட்டாமிக் நம்பர் 54 வரைக்கும் இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ லாங் பீரியட், ரொம்ப லாங் பீரியடு. ஓகேவா? ஆனால் அது 4th, 6th, 7th லாங் பீரியட் தான். இதுலேயும் 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரம் ருபிடியம் டு ஜிரான் வரைக்கும் ஜிரான். ஓகேவா? ஸோ இதுலேயும் வந்து 8 ரெப்ரசன்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது, 10 ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காங்க, ருபீடியம், ஸ்ட்ரோண்டியம், யுட்டீரியம், ஜிர்கோனியம், நோபியம், மாலிப்டினம்,
டெக்னீட்டியம், ருதனியம், ரோடியம், பலாடியம், சில்வர், கேட்மியம், இண்டியம், டென், ஆன்டிமோனி, டெலூரியம், அயோடின், ஜெனான். ஓகேவா? மற்ற இருக்குது. ருபீடியம்லேருந்து ஜெனான் இருக்குது. ருபீடியம், ஸ்ட்ரோண்டியம், ருட்ரியம், அதுக்கப்புறம் வந்து ஜெர்கோனியம், ரோபியம், மாலிப்டனம், அதுக்கப்புறம் டெக்னீச்சியம், ருதனியம், ரோடியம், பலாடியம், சில்வர், கேட்மியம், இண்டியம், ஸ்டென், ஆன்டிமோனி, டெலூரியம், அயோடின், ஜெனான். ஓகேவா? ஸோ ஃபிஃப்த் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் 37 to 54 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? லாங் பீரியடு. இட் கண்டைன்ஸ் 80 elements on board rubidium to xenon. It includes 8 reference elements and 10 transition elements. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பீரியட் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாமிக் நம்பர் 55 உங்களுக்கு அளவுக்கு இருக்குது, 86 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இது ஒரு லாங்கஸ்ட் பீரியட் தான். ஓகே, லாங்கஸ்ட் பீரியட். இதில் 32 எலிமெண்ட் இருக்குது. அக்கார்டிங் டு அட்டாமிக் நம்பர் மொத்தம் எடுக்கிறோம். ஸோ 32 எலிமெண்ட் இருக்குது. 32 எலிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து சில எலிமெண்ட் மட்டும் உங்களுக்கு லான்த்ரோனைட்ஸ் ஆட்டம்ஸ் எதுவுமே வரும். ஸோ அதனால் 32 எலிமெண்ட் இருக்குது. நான் மற்றதெல்லாம் பார்த்தேன்னா 18 எலிமெண்ட்ஸ் தான் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து 32 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? கண்டைன்ஸ் 22 எலிமெண்ட்ஸ். சிசிஎம்லேருந்து உங்களுக்கு வந்து ரேடன் வரைக்கும். ஓகே, ரேடன் எங்கே இருக்குது? ரேடன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. It includes 8 representative elements, 10 tertiary elements and 14 international elements. அதாவது 14 international elements வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 8 representative elements, 10 tertiary elements, அப்புறம் 14 international elements இருக்குது. ஸோ இந்த international elements பற்றி நீங்கள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சீசியம், பேரியம், லாந்தனைடு. ஓகேவா? லாந்தனைடு வந்துருக்கும். லாந்தனைடு லா அப்படிங்கிற லூவமாக இருக்கும். ஓகேவா? லே. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹாஃபினியம், டன்டாலியம், டங்ஸ்டன், ரீனியம், ஓஸ்மியம், இரிடியம், பிளாட்டினம், கோல்டு, மெர்க்குரி, தாலியம், லெட், பிஸ்மத், பொலோனியம், அஸ்டேட் அண்ட் ரேடான். ஓகேவா? சீசியம், பேரியம், லாந்தனைடு, ஹாஃபினியம், டன்டாலியம், டங்ஸ்டன், ரீனியம், ஓஸ்மியம், இரிடியம், பிளாட்டினம், கோல்டு, மெர்க்குரி, அதுக்கப்புறம் வந்து தாலியம், லெட்டு, பிஸ்மத்து, பொலோனியம், ரேடான். இது வரைக்கும் இருக்கும். 6th பீரியட் இருக்கும். ஸோ அட்டாமிக் 55 நெக்ஸ்ட் இருக்குது. லாங்கஸ்ட் பீரியடு 18 எலிமெண்ட்ஸ் கண்டைன்ஸ் 32 எலிமெண்ட்ஸ் இருக்குது. சிசிஎம், ரேடான் வரைக்கும் இருக்குது. 8 ரெப்ரசன்ட் எலிமெண்ட்ஸு, 10 டிரான்ஸ்மிஷன் எலிமெண்ட்ஸு, 14 வந்து இன்ட்ரான்ஸ்மிஷன் எலிமெண்ட்ஸ் இருக்குது. 7th பீரியடில் கம்மிங் டு 7th பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? அட்டாமிக் 87 118 வரைக்கும் இருக்குது. மொத்தமாக எலிமெண்ட் தேட இருக்குது. 180 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 6th பீரியட் மாதிரி இதுக்கு எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 32 எலிமெண்ட்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ரீசெண்ட்லி 4 எலிமெண்ட்ஸ் ஹேவ் பீன் இன்க்ளூடட் பை ஐயூ பேங்க் மூலமாக 4 எலிமெண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த 2 மணிக்கு நம்ம அப்புறமே பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம மாதத்தே வருவோம். முடிச்சுட்டு தான் நம்ம பீரியட் 10 கொஞ்சம் இருக்குது. எல்லாரோட எலக்ட்ரான் எனர்ஜிக்காக இருக்குது. ஸோ அதை கிளியராக பார்ப்போம். அதை தெரிஞ்சால் தான் நம்ம சமையலாக போக முடியும். ஓகேவா? ஓகே, புரிஞ்சுது உங்களுக்கு? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதையும் எதென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஃப்ரான்சியம்லேருந்து உங்களுக்கு ஊகனேஸ், ஆர்கனைசான். ஓகேவா? ஃப்ரான்சியம், ரேடியம், ஆக்டினேடு, ருதர்ஃபோர்டியம், டுபினியம், சீபோர்கியம், போரியம், ஹாசியம், மெய்ட்னேரியம், டார்மிஸ்டேரியம், ரோண்டேனியம், காப்ரோனிஷியம், நொஹீனியம், ஃப்ளோரோவியம், மாஸ்கோவியம், லெவோரியம், டெனனிஸ், ஓகனேஸ். ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பீரியாடிக் டேபிளில் வந்து எலிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸை முடிச்சிட்டோம். 7 பீரியட்ஸு. இப்போ 18 குரூப் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? அதே தான் சொல்லித்தர போகிறேன். நான் பார்த்துக்கோங்க. ஏன்னா டேபிள் வச்சு எழுதிடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹரிசாண்டல் ரோஸை பார்த்தோம். இங்கே வெர்டிகல் காலம்ஸ் periodic called the vertical column periodic table starting top to bottom are called groups. There are 18 groups in the periodic table. The vertical columns in the periodic table starting from top to bottom, top இருந்து bottom வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த
ஓகேவா. டாப்லேருந்து ஓகேவா இப்படி வரணும். நீங்கள் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் கொடுக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் இருக்குல்ல, டாப் பாட்டம்னு, அதுதான் குரூப் சொல்கிறோம். அப்போ எத்தனை குரூப் இருக்குது உங்களுக்கு? இந்த மாதிரி இந்த 18 குரூப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 18 குரூப்ஸ் இருக்குது. ஓகேவா. கவுண்ட் பண்ணுறது தெரியும். 1 2 3 4ன்னு 8 குரூப்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்ட் on the common characteristics of elements in each group, they can be based on it. ஸோ இப்போ காமன் கேரக்டர்ஸ் பொறுத்து ஈச் குரூப்பில் இருக்கக்கூடிய காமன் கேரக்டர்ஸ் பொறுத்து வந்து ஸோ அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து நம்ம ஃபேமிலிஸ் ஒரு வேரியஸ் ஃபேமிலியே சொல்லலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து எத்தனை குரூப் இருக்குது? ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 7 எலிமெண்ட் இருக்குது. முதல்ல இந்த குரூப் பார்க்கலாம். ஓகேவா. மொத்த எலிமெண்ட் இருக்குது 7 எலிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 7 எலிமெண்ட் இங்கே இருக்குது. இந்த 7 எலிமெண்ட்டுக்கு வந்து நமக்கு பேர் வந்து அல்கலி மெட்டல்னு பேர். ஓகேவா. ஃபேமிலி பேர் என்னென்னா அல்கலி மெட்டல் ஃபேமிலி. மொத்தம் இதுலேருந்து இது வரைக்கும் இந்த வரைக்கும் இருந்து அல்கலி மெட்டல் ஃபேமிலி, அல்கலி மெட்டல்ஸ். ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட். ஓகேவா. 1 2 3 4 7 முடிஞ்சிச்சு. இந்த ஃபஸ்ட்டு பீரியடில் இது முடிஞ்சிச்சு. செகண்ட் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எலிமெண்ட் இருக்குது? பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரோண்டியம், பேரியம், ரேடியம். இது கொஞ்சம் எலிமெண்ட் இருக்குது. இத்தனை எலிமெண்ட் இருக்குது? 2. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அல்கலைன் மெட்டல்ஸ். ஓகேவா. ஃபஸ்ட்டு குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து அல்கலி மெட்டல்ஸ், அந்த 1 to 7 வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு குரூப்பில். செகண்ட் குரூப்புக்கு வந்து பேர் வந்து அல்கலைன் மெட்டல்ஸ் சொல்கிறாங்க. தேர்டு 2, அதாவது 3 இருக்குது. 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த 12 குரூப்புக்கு பேர் வந்து ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ். ஓகேவா. பேர் என்னது? ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ். ஓகேவா. அப்போ இது ஸ்கேண்டியம். தேர்ட் குரூப் வரக்கூடிய ஸ்கேண்டியம், ட்ரியம், லாந்தனைடு, அல்டினைடு. ஃபோர்த்தில் வரக்கூடியது வந்து டைட்டானியம், சிர்கோனியம், ஆஃபினியம், ருதர்ஃபோர்டியம். ஃபிஃப்த்தில் வரக்கூடியது வெனாடியம், நொபிலியம், டான்டாலியம், அதுக்கப்புறம் டுபினியம். சிக்ஸ்த்தில் வரக்கூடியது குரோமியம், மொலிபிடியம், டங்ஸ்டன், அதுக்கப்புறம் வந்து சிபோர்கியம். செவன்த்தில் வரக்கூடியது மேங்கனீஸ், டெக்னீஷியம், ரீனியம், போரியம். எயித்தில் வரக்கூடியது அயன், ருதனியம், ஆஸ்மியம், ஹாசியம். அதுக்கப்புறம் 9th கோபால்ட்டு, ரோடியம், இரிடியம், மெட்டிமீரியம். இதை வரக்கூடியது. 10th நிக்கடு, பலாடியம், பிளாட்டினம். அதுக்கப்புறம் வந்து டாம்ஸ்டாட்டிடியம். 11th காப்பர், சில்வர், கோல்டு. அதுக்கப்புறம் வந்து ரோட்டினியம். 12th ஜிங்கு, கேட்மியம், மெர்குரி, காப்பர்னேஷியம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு குரூப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்கலை மெட்டல்ஸு. செகண்ட் குரூப் பார்த்திங்கன்னா ஆல்கலைட் மெட்டல்ஸு. தேர்டு குரூப்லேருந்து 12th குரூப் வரைக்கும் ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ். இதுதான் ஃபேமிலி நேம். ஓகேவா. குரூப் நம்பர் வச்சு நீங்கள் ஃபேமிலி நேம் எழுதிடலாம். அதுக்கப்புறம் வந்து 12 வரைக்கும் முடிஞ்சிச்சு. இப்போ 13th இருக்கா. ஸோ இது வரைக்கும் படிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ 13 இங்கேருந்து. ஸோ 13ல் வந்து 13th ஃபேமிலி வந்து போரான் ஃபேமிலி. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து போரான் இருக்கிறதுனால போரான் ஃபேமிலி. 14th பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு எலிமெண்ட் கார்பன் இருக்குது, கார்பன் ஃபேமிலி. அப்புறம் வந்து 15 வந்து நைட்ரஜன் ஃபேமிலி. ஓகேவா. அடுத்தது வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி ஆர் சார்கோஜன் ஃபேமிலி. இதுக்கு பேர் வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி ஆர் சார்கோஜன் ஃபேமிலி. 17th வந்து ஹாலோஜன்ஸ், ஃப்ளூரின், புரோமின், அயோடின். அப்புறம் வந்து ஆஸ்டைன், அதுக்கப்புறம் டெனிஸ். இதெல்லாம் வந்து என்னது? ஹாலோஜன் ஃபேமிலி. இது எல்லாமே கேஸஸ், அதனால் நோபல் கேஸஸ் ஃபேமிலி. ஓகேவா. ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். அதுக்கப்புறம் ஆர்கனைசம். புரிஞ்சுதா? 13th குரூப் போரான் ஃபேமிலி. 14th குரூப் வந்து கார்பன் ஃபேமிலி. 15th குரூப் வந்து நைட்ரஜன் ஃபேமிலி. 16th குரூப் வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி, சார்கோஜன் ஃபேமிலி. அண்ட் 7th குரூப் ஹாலஜன் ஃபேமிலி. 18th குரூப் வந்து உங்களுக்கு நோபல் கேஸ் ஃபேமிலி. இப்போ 13th குரூப்பில் போரான் ஃபேமிலி ஆச்சு. போரான் ஃபேமிலி என்ன இருக்குது? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், நியோனியம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் ஃபேமிலி வந்து கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், ஸ்டின், லெட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளீரோவியம் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து வேறு நைட்ரஜன் ஃபேமிலி, நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமோனி, பிஸ்மத், மாஸ்கோவியம் வருது. ஆக்சிஜன் ஃபேமிலி, சார்கோஜன் ஃபேமிலி வந்து ஆக்சிஜன், சல்ஃபர், செலேனியம், டெலூரியம், பொலோனியம். அதுக்கப்புறம் வந்து லிவர்மோரியம். ஓகேவா. நெக்ஸ்ட் 17th வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஹாலஜன் ஃபேமிலி, ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டின். அதுக்கப்புறம் டென்சைன், நோபல் கேஸ், ஹீலியம், நியான், ஆர்கான், டம், ராடான், ஜெனான். அதுக்கப்புறம் வந்து ஆர்கனைசம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் பாயிண்ட்டு the lantern elements which form part of group 3 are called inner transition elements. அதாவது வந்து lantern magnets which form part of group 3. இப்போ வந்து குரூப் 3 வந்து உங்களுக்கு லேம்ப்லைன்ஸ் ஆக்சிஜன்ஸும் விச் ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் குரூப் எலிமெண்ட்ஸு குரூப் 3 ஒரு பார்ட்டாக வரக்கூடிய ஒரு குரூப்பாக வந்து குரூப் 3 ஒரு பார்ட்டாக வரக்கூடிய எலிமெண்ட் என்ன சொல்கிறோம், இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? லேம்ப்லைன்ஸ் ஆக்சிஜன்ஸ் விச் ஃபார்ம் பார்ட் ஆஃப் குரூப் 3 ஆர் கால்டு இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸு. ஓகேவா? விச் ஃபார்ம் பார்ட் ஆஃப் குரூப் 3. குரூப் 3 வரக்கூடியது எல்லா எலிமெண்ட்டுமே உங்களுக்கு வந்து ஓகேவா லேம்ப்லைன் நேஷனல் ஃபார்ம் பார்ட் ஆஃப் குரூப் 3 ஆர் கால்டு இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குரூப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எலிமெண்ட் இருக்குது, குரூப் 3. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு குரூப் 3 இதோடைய எலிமெண்ட் எல்லாமே என்னது, இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் லைக் ஸ்கால்டிங் விட்டமின் ஆந்தைடு இது எல்லாமே உங்களுக்கு என்னது இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆந்தைடு மட்டும் விச் ஃபார்ம் ஆஃப் ஆர் கால்ட் எலிமெண்ட்ஸு. எக்ஸாக்ட் குரூப் 18 தவிர்த்து all element functions in each group have the same number of electrons in their valence and they have same valency. குரூப் 8 தவிர்த்து வந்து ஒவ்வொரு குரூப்லேயும் சில எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சில குரூப் அதாவது வந்து குரூப் 8 தவிர்த்து வந்து எல்லா எலிமெண்ட்ஸுமே ஃபஸ்ட்டு இருந்தால் குரூப் 8 ஈச் குரூப் இருக்குமா, அதில் வந்து சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அண்ட் ஹேவ் தேர் சேம் பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 1 ஹேவ் 1 electron in the valence செல்ஸ். குரூப் 1 எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து என்ன இருக்கும், இப்போ குரூப் 1 எடுத்துட்டிங்க ஓகேவா, குரூப் 1ல் ஹைட்ரஜன் லித்தியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் நடக்கும், அதாவது பொட்டாசியம் ருபிடியம் சீசியம் ஃப்ரான்சியம் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரான் கண்டிப்பாக ஒரு பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது 1s1 அப்படின்னு சொல்லுவாங்க, 1s1 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ பேலன்ஸ் ஆஃப் அல்கைல் மெட்டல்ஸ் இது வந்து அல்கைல் மெட்டல்ஸ் தெரியும். ஸோ அல்கைல் மெட்டல் பேலன்ஸ் வந்து 1 தான். ஆனால் வந்து அவருடைய பேலன்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அதோட 1s ஒரு நாவல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அவருடைய பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 1 தான். அல்கைல் மெட்டல் பேலன்ஸ் வந்து 1 இதோட தெரிஞ்சுக்கிறதுனால தான். ஓகேவா? இப்போ குரூப் 18 வந்து ஃபுல் நார்மல் கேஸஸ். அப்போது ஸோ ஆல் மெம்பர்ஸ் வந்து ஈச் குரூப் ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் electrons in valence and they have same valency. For example பார்த்தீங்கன்னா வந்து all the elements of group 1 have one electron in the valence cells 1s1. So the valence of all the alkyl metals is 1. இங்கே எல்லா alkyl metal valence வந்து 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து as elements present in group have identical valence electron configuration because similar chemical properties. ஸோ வந்து என்னது இப்போ வந்து ஒரு as elements present in a group ஒரு எலிமெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு எலிமெண்ட் present in a group have identical valence electron configuration அப்படின்னா சிமிலர் chemical property கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? வந்து ஒரு சில எலிமெண்ட் வந்து எல்லா குரூப் present இருக்குமா, அதுக்கு வந்து அது யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும், பேலன்ஸ் எலக்ட்ரானிக் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து இருக்கக்கூடியது வந்து அது ஒரு யூனிக்காக இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் கூட என்ன இருக்கிறது வந்து ஒரு யூனிக்காக இருக்கக்கூடிய சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேவா? சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ the atoms of group 18 elements have stable atom configuration in their valence cells and hence they are unreactive. இப்போ வந்து குரூப் 18 இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் ஓகேவா, the atoms of group 18 elements have stable atom configuration in the valence
வேலன்ஸ் செல்ஸ். அதை வந்து எனக்கு group elements of the atoms வந்து balance of the elements have stable electronic configuration in the valence cell. வேலன்ஸ் செல்லில் வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதே மாதிரி அதெல்லாம் வந்து அன்ரியாக்டிவ், சீக்கிரமாக ரியாக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்துலாம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரூப்ஸும் தெரியும், பீரியட்ஸும் தெரியும். ரெண்டுமே ஈஸி தான். டேபிள் பார்த்து அழகாக பண்ணிக்கலாம், ஆன்சர் வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் ஸோ பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பீரியாடிக் ட்ரெண்ட் இருக்குது. The electronic combination events help us to explain the periodic recurrence of physical properties. ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் காம்பினேஷன் மட்டும்தான் வந்து அதோடைய பீரியாடிக் ரெக்கரன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனி which depends on the factor regular interval of is called periodic and this behavior is called periodicity. ஸோ 2 மார்க் கேட்பாங்க. anything which repeats itself have a regular interval is called periodic and this behavior is called periodicity. Some of the atomic properties elements are periodic. Some of the atomic properties elements are periodic. Periodic properties such as atomic radius, ionic radius, ionicity energy, electronegativity, electron show regular periodicity, hence they are periodic properties. So names and periodic properties என்னன்னா வந்து atomic radius, ionic radius, ionicity energy, electronegativity, electronegativity இதெல்லாமே வந்து it shows a regular periodicity. ஓகேவா? அதான் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்கிறோம். ஸோ டிஃபைனிங் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், வாட் இஸ் periodicity, வாட் இஸ் பீரியாடிக். ஓகேவா? The main significance of the modern periodic table is a clear understanding of the different properties and trends to the group in periodic predict the correction of occupancy properties for any element even with the element may be unfamiliar to us. ஸோ ஒரு மெயின் significance என்ன பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக அதாவது பொதுவான ப்ராப்பர்ட்டி வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ட்ரெண்ட்ஸ்னால் வந்து ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து குரூப்குள்ளேயோ பீரியட்குள்ளேயோ வந்து எலிமெண்ட்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வந்து இவன் வந்து அந்த எலிமெண்ட் உங்களுக்கு அன்ஃபெமிலியாக தெரியாத கூட இருந்தால் கூட ஈஸியாக பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டிஸ்கஸ் பீரியட் இன்டர்னல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நம்ம சில பீரியட் இன்டர்னல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறது அட்டாமிக் ரேடியஸ். ஸோ இந்த அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது வந்து of an atom is defined as the distance between the center of its nucleus and the outermost containing the valence electron. So in the valence cell, the atomic radius of atom is defined as the distance between the center of the nucleus. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூக்ளியஸ் சென்டர் பார்ட்டுக்கும் அப்போ அதோடைய அவுட்டர் மெஸ் இருக்கிற இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் கூட டிஸ்டன்ஸ் தான் வந்து உங்களுக்கு அட்டாமிக்னு சொல்கிறோம். ஸோ டேரக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் த ஐசோலேட்டட் அட்டம் இஸ் நாட் பாசிபிள். டேரக்டாக கொண்டு போய் அட்டாமிக் ரேடியஸ் மெஷர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது, எக்ஸப்ட் ஃபார் நோபல் கேஸஸ். நோபல் கேஸஸ் தவிர்த்து, ஏன்னா யூஸ்வலி அட்டாமிக் ரேடியஸ் ரெஃபர் டு அஸ் கோவலன்ட் ரேடியஸ் அண்ட் வேலன்ட் ரேடியஸ் டிபெண்டிங் அப்பான் தி பாண்ட் பிட்வீன் த கன்சர்ன் அட்டம்ஸ். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து கோவலன்ட் ரேடியஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் மெட்டல்னு சொல்லலாம். டிபெண்டிங் அப்பான் நம்பர் ஆஃப் பாண்டிங் பிட்வீன் த கன்சர்ன் அட்டம்ஸ். குறிப்பிட்ட அட்டமுக்குள்ள பாண்டிங் எப்படி இருக்குது அதை பொறுத்து நம்மளுக்கு சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன சொல்லலாம், அது வந்து அட்டாமிக் ரேடியஸ் வந்து கோவலன்ட் ரேடியஸ், அது மெட்டல் சொல்லலாம். ஸோ atomic radius metal atoms is known as a metallic radius. ஸோ மெட்டல் atomic radius என்ன சொல்கிறோம், metallic radius அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? atomic radius metal is known as a metallic radius. It is defined as the half distance between the nucleus adjacent metal atoms. அது வந்து it is defined as the half the distance, அதாவது வந்து பாதி distance between the nucleus of adjacent atoms. ஓகேவா? ஸோ அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது வந்து டிஃபைன்ட் ஆஸ் த சென்ட்ரல் நியூக்ளியஸ் ஸ்கூல். அதே மாதிரி வந்து அவுட்டர் மோஸ்ட் செல் கண்டெய்னிங் தி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறோம் அட்டாமிக் ரேடியஸ்னு சொல்கிறோம். ஸோ டேரக்ட் மெஷர்மெண்ட்டாக போய் நம்ம ஆட்டமோட ரேடியஸ் மெஷர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கேஸஸ், ஏன்னா யூஸ்வலி அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன சொல்கிறோம் வந்து கோவலன்ட் ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ் சொல்கிறோம். இந்த கோவலன்ட் ரேடியஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து குறிப்பிட்ட கன்சர்ன்ஸ்க்கு பாண்டிங் எப்படி இருக்குது. ஸோ கோவலன்ட் பாண்டிங் இருந்தால் கோவலன்ட் ரேடியஸ் சொல்கிறோம். இல்லை வந்து மெட்டல் ஆட்டம்ஸில் ஆட்டோமேட்டிக்ஸ் இருந்தால் மெட்டாலிக் ரேடியஸ்னு சொல்கிறோம். இந்த மெட்டாலிக் ரேடியஸ் டிஃபைன் as the distance half distance between the nuclei of adjacent metal atoms அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, in
நான் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் ஓகேவா. இது வந்து நான் மெட்டாலிக் எலிமெண்ட், அதாவது மெட்டாலிக் எலிமெண்ட் தவிர்த்து நான் மெட்டாலிக் எலிமெண்ட் சொல்லுவாங்க. நான் மெட்டாலிக் என்னது, நான் மெட்டாலிக்னாவே அது வந்து கண்டிப்பாக வந்து மெட்டல் இல்லை, நான் மெட்டல்ஸ் தான். ஸோ அது அட்டாமிக் ரேடியஸ் நடந்த கோவலன்ட் ரேடியஸ். ஸோ நான் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் வந்து அதோடைய அட்டாமிக் ரேடியஸ் என்ன சொல்கிறோம் வந்து கோவலன்ட் ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். இட் இஸ் டிஃபைன்ட் as the half the distance between the adjacent nuclei of two covalently bonded atoms of the same element in a molecule. So for non-metallic elements, it is atomic radius also known as a covalent radius. The different distance half distance between the half distance between the adjacent nuclei of two covalently bonded molecule of the same element in a molecule. For example, let us consider the H2 molecule. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூல் கன்சிடர் பண்ணுறேன். 2 ஆட்டம் ஹைட்ரஜன் ஆட்டம் தான் ஹைட்ரஜன் மாலிக்யூல் செய்யுது. அப்போது the distance between the 2 hydrogen nuclei for the molecule is 0.74 Armstrong. இப்போ வந்து 2 ஹைட்ரஜன் மாலிக்யூலோட டிஸ்டன்ஸ் between the 2 hydrogen molecule of the molecule பார்த்தீங்கன்னா 0.74 Armstrong. ஸோ இட்ஸ் கோவலன்ட் ரேடியஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 0.37 Armstrong இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். This find the half distance between the adjacent nuclei of the two covalent bond molecule of a hydrogen element in the molecule. ஓகேவா, கோவலன்ட் பாண்ட் ஆட்டம்ஸ் இருந்தாலும் சேம் எலிமெண்ட் மாலிக்யூல். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், H2 மாலிக்யூல் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போது 2 ஹைட்ரஜன் நியூக்ளியை ஆஃப் த மாலிக்யூல் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 0.74 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதோடைய கோவலன்ட் ரேடியஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாஃப்னு பார்த்தோம். டிஸ்டன்ஸ் தான் ஹாஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த adjacent nuclei of the adjacent nuclei of the two covalent bond atoms of the same element என்ன மாலிக்யூல்னு பார்த்தோம். அதெல்லாம் என்ன பண்ணுவோம், 2ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ என்ன வரும் உங்களுக்கு 0.37 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கிடைக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஹாஃப் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வேணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன பண்ணணும் 0.74 2ஆல் டிவைட் பண்ணோம். 2 டேபிளில் வரும் 0.2 டேபிளில் 3 டீம் வருமா, அதுக்கப்புறம் 1 போயிடும். அப்போ வந்து 37 ஆம்ஸ்ட்ராங் வரும். இல்லை 0.37 10 power minus 10 meter. So when you look at the variation of the atomic radius in the periodic table, there are no decimal points. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், periodic table வந்து அட்டாமிக் ரேடியஸ் வேரி ஆகிறத பார்க்க முடிஞ்சால் அங்கே இந்த 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அலாங் த பீரியடில் பார்த்தீங்கன்னா என்ன பிடிக்கணும் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்கன்னா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேபிள் எடுத்து காட்டுறேன், நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ வந்து அலாங் த பீரியட் நம்ம லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்கன்னா atomic elements decreases whereas along the groups from top to bottom atomic increases. என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து இது உங்களுக்கு ஹார்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா, சப்போஸ் நான் பீரியட் எடுத்துட்டேன் அப்படின்னா இது உங்களுக்கு பீரியட். ஓகேவா, ஃபஸ்ட்டு பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட்னு உங்களுக்கு தெரியும். பீரியட் எடுத்துட்டேன் அப்படின்னா வந்து அட்டாமிக் ரேடியஸ் எப்படி ஆகுது உங்களுக்கு அப்படின்னு 1 இருக்கா, அப்போ அப்படி பண்ணாங்க உங்களுக்கு ஸோ 1 இருக்குது, அதுக்கப்புறம் 2 இருக்குது, அப்புறம் 3 4 5 6 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு இந்த சைடு தான் இப்போ அட்டாமிக் ரேடியஸ் வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சாரி மா